ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் சிக்கன் குருமா. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம யாரும் காயப்படுத்துவதில்லை. தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாமே நம்மை காயப்படுத்தி கொள்கிறோம். ஓகே, இப்போ நான் முதல்ல மட்டன் குருமா செஞ்சுருக்கேன். இப்போ நான் சிக்கன் குருமா செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே, நான் 5 பட்டை, 7 ஏலக்காய், 9 கிராம்பு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இதை இப்போ இதில் போட்டுக்கலாம். இது நான் மீடியமான வெங்காயம் 4 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். நான் இதில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது நல்லா வணங்கட்டும். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு அரை மூடி தேங்காய், ஒரு 8 முந்திரி, அப்புறம் 2 பட்டை, 2 ஏலக்காய். இதை மிக்சியில் அரைச்சிக்கணும். நான் இதை காமிச்சிட்டு நான் அரைச்சிக்கிறேன். ஓகேங்களா, இப்போது வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்த உடனே தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். இப்போது இதோட நாம் 1 கை புதினா, 8 பச்சை மிளகா, 1 கை கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். இதில் இப்போது அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போது இதில் நாம் 4 தக்காளி போட்டுக்கலாம். இது நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் 8 தக்காளி போட்டுக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா 4 தக்காளி போட்டுக்கோங்க. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். 4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போது மூடி வச்சு இந்த தக்காளியை நல்லா வணங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா, நாம் இப்போது சிக்கனை போட்டுக்கலாம். நான் இதை முதலையே மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை போட்டுக்கலாம். இது நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வர்ற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போது இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் இந்த கிளாஸ், இந்த சில்வர் கிளாஸ் இருக்குங்களா, இதில் நான் 1.5 கிளாஸ் தயிர் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா, தயிர் போட்டு இப்போ கொதிக்குது. இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ நான் இதுக்கு 1 செம்பு தண்ணி ஊற்றுறேன். நான் இப்போது 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். இப்போது இதை 10 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் மூடி. ஓகேங்களா, அப்புறம் திறந்து பார்க்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் தேங்காய் ஊற்றிக்கலாம். நான் முதல்ல காமிச்சேன்ல அந்த தேங்காய், அதில் நம்ம இப்போது இதில் முந்திரி பருப்பு, பட்டை, ஏலக்காய்லாம் போட்டிருக்கோம். அந்த தேங்காவை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். 1 நிமிஷம் கொதித்தா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போது 1 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு லெமன் ஊற்றிக்கிறோம். நம்மளோட ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். நான் இதை சர்வ் பண்ணி காட்டுறேன். நம்மளோட ரொம்ப சூப்பரான டேஸ்டியான இஸ்லாமிக் முறையில் செஞ்ச சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் புலாவுக்கு வச்சுக்கலாம், பரோட்டாவுக்கு தொட்டுக்கலாம், அப்புறமா நீங்கள் இடியாப்பம் அதுக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு கூட நீங்கள் தோசை இட்லிக்கு கூட தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஓகே, நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.